சிவராமா, சிவராமா, ஏய் ஆமா நீங்க பேசாத. யோ, வீட்ல ஆம்பளை இருக்கும்போது பொம்பளை கிட்ட உனக்கு என்னையா பேச்சு? யோ, யாரையா நீ? உனக்கு என்னையா வேணும்? உன் மொழியே சரியில்லையே. இப்ப நீ சொல்ல போறியா இல்ல போலீஸ் போன் பண்ணட்டுமா? போலீஸா? என்னடா இது போலீஸ் கீலீஸ்ன்னுகிட்டு? யாருப்பா நீ? மில்லில வேலை செய்யற சிவராமனை பார்க்க வந்தேன். நீங்க எப்ப இந்த வீட்டுக்கு வந்தீங்க? ஏன் சிரிச்சீங்க? ஒண்ணு இல்லப்பா, இந்த வீட்டுக்கு சொந்தக்காரனே நான் தான். நாங்க கொஞ்ச நாள் வெளியூர்ல இருந்தோம், அதனால வீட்டை வாடகை கொடுத்திருந்தோம். சிவராமன் பக்கத்து தெருவுக்கு காலி பண்ணி போயிட்டான். நீ இந்த மில்லுல வேலை செய்யற பையனா? என்னப்பா டிபன் சட்டிய கீழே போட்ட? என்னங்க ஒரு மில் முதலாளிய பார்த்து வேலை செய்யற பையனான்னு கேட்டீங்களே. மில்லு முதலாளியா? அப்பா ஏன்பா நடிக்கிற? என்னடா அறிவு இருக்கா உனக்கு? ஒரு மில் முதலாளிய வெளியே நிப்பாட்டி வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. தம்பி உள்ள வாங்க. வாங்க தம்பி, கூட்டிட்டு வாடா. வாங்க. உட்காருங்க உட்காருங்க. கொஞ்சம் எங்க? ஆமா, மில் ஓனர்னு சொன்னீங்களே, எந்த மில்லு? கீதா மில்லு. உங்க பேரு? சீதாபதி. இல்லையே, கீதா மில் ஓனருக்கு ஒரே ஒரு பொண்ணு, பேரு கீதா. அது பேர்ல தான் மில் இருக்கு. ஒரு பையன் பேரு பிரகாஷ். ஆமா, நீங்க எப்படி பையனாக முடியும்? நான் வந்து சின்ன வீட்டு பையங்க. சின்ன வீடோ பெரிய வீடோ எப்படியோ நீங்க முதலாளி. முதலாளின்னு சொல்லாதீங்க, முதலாளின்னு சொல்லாதீங்க, நான் டென்ஷன் ஆயிருவேன். எங்க அப்பா இருக்காரு, அந்த பக்கம் போங்க. எங்க அப்பா இருக்காரு, எனக்கு 50 கோடி ரூபாய் சொத்து எழுதி வச்சாரு. அதை தூக்கி விட்டேங்க. எங்க எறிஞ்சீங்க? என் வீட்டுக்குள்ளதான். அது எனக்கு பிரயோஜனப்படாது. எங்க செத்து போன அம்மா இருக்காங்களே, அவங்க 50 கோடி சொத்து ரூபாய் எனக்கு எழுதி வச்சாங்க, அதையும் தூக்கி விட்டேங்க. அதை எங்க எறிஞ்சீங்க? அதே வீட்டுக்குள்ளதான். அதுவும் எனக்கு பிரயோஜனப்படாது. இவ்வளவுலாம் ஏன்? இவ்வளவு சொத்துக்கள் இருந்தோம் நான் ஏன் தொழிலாளியா இருக்கேன்? என்னுடைய சொந்த கால்ல நிக்கணும்னு எங்க அம்மாவுடைய ஆசை, அதை நிறைவேற்றி வைக்கிறேன். ஏன் முதலாளி, இவ்வளவு பெரிய மில்லுக்கு முதலாளி நீங்க, இந்த மாதிரி ஒரு செயின் மோதிரம் கூடவா போட்டுக்க கூடாது? எனக்கு தங்கம்னா அலர்ஜி. ஏன் சிரிச்சீங்க? சிரிக்கலன்னா எனக்கு அலர்ஜி. அப்பா அலர்ஜிக்கு அலர்ஜி ஒத்துக்கிறோம். முதலாளி, முதலாளி சொல்லாதீங்க, நான் டென்ஷன் ஆயிருவேன். உட்காருங்க தொழிலாளி, உட்காருங்க. மீனா, கெட்டி பால்ல காபி போட்டு கொண்டு வந்து கொடுமா. மீனா, சுத்தமான எருமை பால்ல போட்டு கொண்டு வா. எருமை பாலா? அதுதாங்க உங்க உடம்புக்கு ஹெல்த். என்ன சிரிப்பு, என்ன சிரிப்பு. ஐயோ, மில்லுக்கு நேரமாச்சு, சங்குதியாச்சு. இன்னொரு நாளைக்கு சாப்பிட்டுக்கிறேன், வர்றேன். பப்பா, காபி சாப்பிடாம போறீங்களே. வாசலிலே பூசணிப்பு வச்சு புட்டா வச்சு புட்டா, தேசத்திலே எம்மனச தச்சு புட்டா தச்சு புட்டா. ஒன்றை கலந்தோடும் தேனும் பாலும் பொங்கி வழி. என்ன தம்பி, காலங்காத்தால கடை முன்னாடி உட்காந்துக்கிட்டு காக்கா வலி போன மாதிரி இப்படி இழுக்குறீங்க? அது ஒண்ணு இல்லங்க, கனவு கண்டுகிட்டு இருந்தேன். காலையிலேயே கனவா? ஆமா, நீங்க எதுக்கு காலங்காத்தால கடை வந்திருக்கீங்க? நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே. இதுக்காகத்தான் சாட்சா சரஸ்வதியே தான். இந்த பாட்டுக்காகத்தான் 7 மணி கடையை திறக்க வேண்டியவன் 5 மணிக்கே திறந்துடுறேன். ஆயிகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவர. வணக்கம் முதலாளி. வணக்கம் வணக்கம். ஆமா, என்ன வந்த? 2 ஊதுவத்தி. யாரும் சொன்னது? அக்கா. 2 என்ன? 2 பாக்கெட் வாங்கி தரேன், வா. கர்மேனே, 2 ஊதுவத்தி பாக்கெட் கொடுங்க. 4 மிட்டாய் கொடுங்க. மிட்டாயா இருக்கு? உனக்கு தான்டா. எனக்கு வேண்டாம். வேணான்னு சொல்லக்கூடாது, அப்பதான் உன்னை டாக்டருக்கு படிக்க வைப்பேன்.
நான் ஒண்ணு குடுக்கறேன், உங்க அக்காட்ட கொடுத்துறியா? சரிண்ணே. மாமான்னு சொல்றா. சரி மாமா. ஆமா, என்ன கொடுக்க போறீங்க? இத உங்க அக்காட்ட கொடுத்துரு, உங்க அக்கா கொடுக்கறத என்கிட்ட வந்து கொடுத்துரு. சரி மாமா. என்ன போன பையில காணோம்? இத கொடுக்க இவ்வளவு நேரமா? உள்ள ஏதாவது பிரச்சனையா? எதுக்கு நம்ம தயாரா இருப்போம். வர்றேன், ஓடியா ஓடியா. என்னடா நான் கொடுத்தது கொடுத்தியா? கொடுத்துட்டேன். உங்க அக்கா ஏதாவது கொடுத்தாங்களா? கொடுத்துச்சு. இது எது கொடுத்தாங்க? இத புடிங்க சொல்றேன். உங்க வாய் ரொம்ப நாறுதான். இனிமே பல்ல விளக்கிட்டு தான் முத்து கொடுக்க சொல்லிச்சு. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். என்ன ஊஞ்சல் ஆடும்போது சின்ன பிள்ளை மாதிரி காலம் ஊண்டிக்கிட்டு காலடே. என்ன மறுபடியும் காலம் ஊண்டிக்கிட்டு கழுத விடு கழுத. நீங்களா வந்து வந்து வந்தாவது போயாவது. நீங்க ஒரு மில் முதலாளி, இப்படித்தான் என் பொண்ணோட பப்ளிக்ல உட்கார்ந்து ஊஞ்சலாடி என்ன கேவலப்படுத்துறதா? ஏமா உனக்காவது அறிவு வேண்டாம்? இரு, உங்களை என்ன பண்றேன்னு பாரு. இதோ வர்றேன். என்ன உங்க அப்பா வேகமா எங்க போறாரு? நீ ஒண்ணும் சொல்ல வேணா, எதா இருந்தாலும் நான் தாங்கிக்கிறேன். வரட்டும். என்ன அரவலோட வராரு? இனிமே ஊஞ்சல் மாட்டேன். வெட்டாதீங்க. வெட்டுறதுக்கு வரல, கட்டுறதுக்கு வந்திருக்கேன். கட்டுறதுக்கா? ஆமா. முதல்ல இந்த தாலியை என் பொண்ணு கழுத்துல கட்டு. உடனே எப்படிங்க முடியும்? முறைப்படி தானே. முறைப்படி கல்யாணம் பண்ணா முதலாளி பையன் நமக்கு கிடைக்க மாட்டான். இதுதான் சந்தர்ப்பம். ஒரே அமுத்து அமுத்து. முறைப்படியாவது அறப்படியாவது. விஷயம் இவ்வளவு தூரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என் மான மரியாதை என்ன ஆகிறது? உடனே தாலியை கட்டு. ஏதாவது குலதெய்வத்தை சாட்சியா வச்சு கட்டிக்கிறோமே. குலதெய்வத்தை கட்டியா? இதுதான் என் குலதெய்வம். இதுவா? இத தொட்டு கும்பிட்டு தாலியை கட்டு, இல்லன்னா ஒரே வெட்டு. இன்னைக்கு முதல் இரவு மீனா வந்த உடனே அசத்திரணும். என்ன இன்னும் காணோம்? அந்த சிரிப்பு இதுதானா? गिरि नंदिनी नंदित मेदिनी विश्व विनोदिनी नंदनुदे गिरिवर विंध्य शिरोदिनी वासिनी विश्व विलासिनी அந்த சுப்பிரபாத கிழவி இவதானா? ஒண்ணுமே புரியலையே. ஈஸ்வரா ஈஸ்வரா. நிலே, உங்ககிட்ட பழக நாள்ல இருந்து இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசல. இங்க நடந்த சம்பவத்தை பார்த்தா என் மண்டை போட்டு குழப்புது. இனி டென்ஷன் ஆகாத. உடனே அத்தான்னு சொல்லு. சொல்லு, பேசு பேசு. என்னடா? அக்காவை கட்டிக்கிட்ட மாமாவுக்கு சொத்து எவ்வளவு தேரம்? அப்பா கொடுத்தது 50 கோடி, அம்மா கொடுத்தது 50 கோடி. அவர் சொந்தமா சம்பாரிச்சது பல கோடி. நம்ம வாழ்க்கை எங்கேயோ போயிடுச்சு. என்ன சிவராமா, மில்லுக்கா? பார்த்தா தெரியல. ஏன்பா, உங்க மில் முதலாளி பையனுக்கே என் பொண்ணை கொடுத்திருக்கிறேன். நாங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன், மரியாதை இல்லாம வணக்கம் சொல்லாம போய்கிட்டே இருக்கிறீங்க. என்ன எங்க பிரகாஷ் சார் கல்யாணம் ஆயிடுச்சா? அட பிரகாஷ் இல்லப்பா, சீதாபதி. சீதாபதியா? அது யாரு? சின்ன வீட்டுக்காரங்களுடைய பையன். அதோ பாரு, கை கழுவிட்டு இருக்காருல்ல, அவர்தான். யாரு இவனா? எங்க மில்ல பஞ்சள்ளி கொட்டவனாச்சே. எனக்கு கீழே இல்ல வேலை பாக்குறான். நேத்து கூட என்கிட்ட 50 ரூபாய் கடன் வாங்கினானே. 50 ரூபாய் உன்கிட்ட கடன் வாங்கினானா? ஏன் மாப்பிள்ள சீதாபதியா? இவன் சீதாபதியும் இல்ல, அம்பிகாபதியும் இல்ல. பேரு சுடல. நல்லா ஏமாத்திருக்கான். சுடல சுடலையா? யார் சொன்னது? எல்லா உண்மையும் சிவராமன் சொல்லிட்டான்டா. ஏண்டா,
மில்லுல பஞ்சள்ளி கொட்டுற பரதேசி பைய, உனக்கு என்ன தைரியம் இருந்தா முதலாளி பையன்னு சொல்லி என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டியிருப்பேன். யோ, நீ மட்டும் யோக்கியமாயா? உன் பொண்ணு ஊமைன்னு சொல்லாம அருவாளை காட்டி என்னை கல்யாணம் பண்ணி வச்சில்ல, அதுக்கு சரியா போச்சு. நீ செஞ்சதை நான் மறந்துடுறேன், நான் செஞ்சதை நீ மறந்துடு. நடக்கொண்டி பாப்பா, வா பெட்ரூமுக்கு. நல்றா இங்க பாடுறா, வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி அத மட்டும் நடக்க விட மாட்டேன். என்ன? ஒரே அமுக்கு, கழுத்தை பிடிச்ச அமுக்கு கொண்டு போடுவேன். இந்த பரதேசி பயலுக்கு செயின வேற கொடுக்க சொல்றியா? அரைஞ்சு விடுவேன். நீ போடா கொல்லப்படாமா. நீ போ வீட்டுக்குள்ள, ரெண்டு பேரும் சேரவே படாமா. மாமா கிழவன் தூங்குறான். இன்னைக்கு மீனாவுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு தான். பஞ்சல்ற பயலுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஒரு கேடா. டேய் சுடல, நீ நினைக்கிறது இந்த ஜென்மத்தில் நடக்காது. போய் படுத்து தூங்குடா. ஃபர்ஸ்ட் நைட் நடக்காதா? தூங்குறானா? நல்லா தூங்குறான். இருந்தாலும் இவனை நம்ப கூடாது. நமக்கோ கண்ணா சத்துது. நம்ம வேலையை காட்டிட வேண்டியதுதான். கிழவன் நல்லா தூங்கிட்டா, போயிட வேண்டியதா. என்னது? நீ இப்படி எல்லாம் செய்வன்னு தெரிஞ்சுதாண்டா உன் கால்ல பொம்மையை கட்டி விட்டுருக்கேன். பேசாம என் கூட வந்து படு. உன் கூட படுத்து என்ன செய்யறது? மாமா கேளியாயோ? இன்னைக்கு இந்த சுடல பயல ஒரு வழி பண்ணிட வேண்டியதுதான். வர்றான் வர்றான். என்னமா தேடிக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்ல வருமான, மோதிரத்துல இருந்து ஒரு கல்லு இதுக்குள்ள விழுந்துடுச்சு. என்ன கல்லு? வைரக்கல்லு. வைரக்கல்லா? ஆமா. என்கிட்ட சொன்னா நான் தேட மாட்டேனாக்கோ. தேடுங்களேன். விடுங்க, பாருங்க பாருங்க. ஏன்டா உன் வேலையை காட்டுற? பந்தாடிடுறேன். இதோட ஒளிஞ்சிட்டேன். இத பாருங்கப்பா, ஒரு திருட்டு பையன் என் வீட்டுக்குள்ள புகுந்து என் பொண்ணு கிட்ட தகாத முறையில நடக்க பார்த்தான். அவனை வசமா புடிச்சு ஒரு கோணியில கட்டி வச்சிருக்கேன். நீங்க உதைக்கிற உதையில அவன் இந்த வீட்டு பக்கமே தலை காட்டக்கூடாது. இந்த ஊரை விட்டு ஓடி போயிடணும். இந்தாங்க அட்வான்ஸ். ஜாக்கிரதையா நடந்துக்கங்க. நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். அடியே மீனா, அவுத்து விடு. வேண்டதல அதுக்குள்ள இருக்கேன். யாரு இவ? கொப்பையில கட்டி போட்டு போயிட்டாண்டி. பாப்பா இது எனக்கு தெரியாதாக்கா. இந்தா போ. எங்க போயிட்டா? வரட்டும். கம்பெல்லாம் ரெடி பண்ணு. இந்தா பணம். எங்க இங்க இருந்த மூட்டையை காணும்? உருண்டு அடுப்படிக்கு போயிட்டானா? வெட்டியே போட்டுடுவேன். வெளியே வந்து பேசிக்கிறேன்டா. ஐயோ ஏப்பா, உங்க மாமனார் திருடரை சாக்கு முட்டையில கட்டி போட்டு வச்சிருக்க, வந்து அடிங்கனாரே. மூட்டை எங்க?
அப்படியே சொன்னாரு. உள்ளதா இருக்கு, போய் நொங்கு நொங்கு நொங்க போங்க. ஆனா ஒண்ணு, அதை அடிக்கும் போது நான் தான் மாமான்னு சொல்லுவாரு. கேட்காதீங்க, நொங்கு நொங்கு நொங்க போங்க. போங்க ஐயா, போங்க. வாங்கடா. வரணும். இதோ இருக்குடா மூட்டை, அடிக்கடா. போடு அடிக்காதீங்கடா. நான் தான் உங்களுக்கு பணம் கொடுத்தேன். நான் தான் மாமா. மக்கள தொட சொன்னா அடிக்கடா, உடாதீங்க. நாலு ரவுடிங்க உங்க அப்பாவை தனித்தனியா கட்டிட்டாங்க. அம்மா மகளே அவுத்து விடு. யாருன்னு கேக்குறியா? எல்லாம் இந்த கபாலி பையதான். ஏண்டா மில்ல பஞ்சள்ளி கொட்டுற பயல, உனக்கு எந்த தைரியம் இருந்தா கோடிக்குள்ள கட்டி ஆள வச்சு அடிப்ப? இதே அடிய நான் வாங்கிட்டா என் உடம்பு என்ன ஆகுது? கொன்னுட கொன்னு. யாரடா கொல்லுவேன்? நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டோம். நடந்ததை மறந்துட்டு போகாம நீ அவனை கொல்ல ட்ரை பண்றதும் அவன் அவனை கொல்ல ட்ரை பண்றதும் என்ன நியாயம்? ஏதோ சின்ன சின்னதா கல்யாணம் பண்ணிக்கிச்சு சந்தோஷமா வாழ முடியா? அது எங்களுக்கு தெரியும். நீ போயா வரையா வந்துட்டானுங்க. சொல்றதுல இவனால வந்தது. மாப்பிள ஏதோ நடந்தது நடந்து போச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்க. அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் நைட் போலாமா? போய் தொலைங்க. அதுக்குள்ள அவசரமா? போயா. ஏமா பாத்து வரக்கூடாது. உங்க மேலே அடிச்ச? என் மேல ஏடிக்கல தான் கேக்குறேன். சுமாரா நோ ஜோக்ஸ் ப்ளீஸ். உங்க அண்ணனுக்கு என்னாச்சு? கார் ஆக்சிடென்ட்ல கால் உடைஞ்சு போச்சுங்க. எடுத்துக்கலாம். மிதிச்சண்ணா இப்ப அதுவா முக்கியம். எங்க அண்ணன் கேக்குற பெரிய கட்டு போட்டு ஐயோன்னு வீட்டுல படுத்து கிடக்குறாருங்க. ஐயோ அண்ணே. அண்ணே அண்ணே அண்ணி கண்ணுல தண்ணி வரத பார்த்தா அதேதான். அண்ணே எங்க? அண்ணன் காலை முட்டி வரைக்கும் வெட்டி எடுத்துட்டாங்க. ஐயோ அண்ணே, ஐயோ அண்ணே, ஐயோ. ஏன்டா அழுகுற? கடலை எடுத்துக்கடா. எனக்கு கடலாம் வேண்டாம்ண்ணே. உங்களுக்கு இப்படி ஆகி போச்சு. நீங்க எப்படி நடப்பீங்க? என்ன ஆகி போச்சு? எந்திரிச்சு தான் நடக்கணும். இந்த பாரு உட்காருங்கண்ணே. உங்களுக்கே வீண் சிரமம். என்னப்பா சிங்கம் போல நடப்பீங்களே, இனிமே நடக்க முடியுமா? சிங்க மாதிரி தானே நடக்கணும். இந்த பாரு ஐயோ உட்காருங்கண்ணே. உங்களுக்கே வீண் சிரமம். ஏன் சிங்க மாதிரி நடக்க முடியாதுன்னு சொல்றேன்? இந்த நிலைமையில நடந்தீங்கன்னா அசிங்கமா இருக்கும்ண்ணே. எந்த நிலைமையிலப்பா? ஏதோ உங்களுக்கு ஒரு கால் போச்சு, உட்கார்ந்து கடலை உடைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதே கை இருந்தா கடலை உடைச்சு சாப்பிட முடியுமா? யாருக்கு கால் போச்சு? உங்களுக்கு தான். இப்படி வா. இது என்ன? அது ஒரு கால். இது ஹாஃப் கால். இது 2 கால்ஸ். அண்ணே உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகலையா? அப்படின்னு யார் சொன்னது? முதலாளி கீதா. அந்த பொண்ணு உங்க காதுல பூ சுத்திருக்கா. அப்ப ஏன் நாங்க வரும்போது சோகமா அழுதுகிட்டு இருந்தீங்க? நான் அழுதனா? ஓ, வெங்காயம் உரிச்ச கையை கண்ணு வச்சுட்டேன். அதை ஏன் கண்ணுல வச்சீங்க? கதை எவ்வளவு மாறி போச்சு தெரியுமா? டிக்கி பிக்கி பிக்கி. எங்க அண்ணனுக்கு காலை ஒடிஞ்சு போச்சு சொன்னீல்ல, காலை பாரு. நல்லதானே இருக்கு. ஏன் போய் சொன்ன? இன்னைக்கு தேதி என்ன? 1. என்ன 1? ஏப்ரல் 1. அதான் உங்களை ஏப்ரல் ஃபுல் ஆக்குறேன். ஏப்ரல் ஃபுல்னா என்ன? முட்டாள்னு அர்த்தம். பாரு, ஒரு பொம்பளை பிள்ளை உங்க 2 பேரும் முட்டாள் ஆக்கிருச்சே. தம்பி நீ படிச்ச புள்ள, இது தெரியாம சம்பந்தம் கத்திரியே. போங்கடா டேய். ஏய் இருவனை கவனிச்சுக்கிறேன். நீங்க ஏப்ரல் ஃபுல். பாய். பர்ஸ் வச்சு போயிருச்சு. சில்லறை இருந்தா என்ன கொடுப்பா? பணம் தான் இருக்கு, கூட கொடுத்துடலாம். இருப்பா. அந்த பொண்ணு நம்மள முட்டாளாக்கி இருக்கு, அதை நம்ம முட்டாளாக்க வேணாம். என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? அத பத்தியா? ரப்பர் பாம்பு ஒண்ணு பண்ணலாம். இதுக்குள்ள வச்சு அவகிட்ட கொடுத்து இன்னைக்கு அவளை முட்டாளாக்கிடுவோம். எப்படி? என் கூட வாடா. மேடம் மேடம், என்ன? இந்த பையன் மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க. ஓ தேங்க்ஸ். இருங்க. நீங்க வீட்டுக்கு போனா அப்படி உள்ள பர்ஸ் திறந்து பணம்லாம் சரியாக பாத்துக்குங்க. ஐயோ வேண்டாங்க.
நாளை பின்ன எங்களை திருடங்கிறன்னு சொல்லக்கூடாதுல்ல. அச்சே, எதுக்குங்க பாக்குறது? நான் தான் உங்களை நல்லா நம்புறேனே. ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், கூச்சமா இருக்கு, தப்பா நினைப்பீங்களோன்னு. பரவாயில்ல, சொல்லுங்க. ஒரு 10 ரூபாய் கடன் தரீங்களா? கடனாலாம் இல்ல, வேணும்னா இனாம தரேன். எப்படியோ எங்களுக்கு பரிசு தந்து எடுத்து கொடுத்தா போதும். ஆமாமா, திறந்து பாருங்க. இந்தாங்க. இந்தாம்மா, இந்தாம்மா. கொஞ்சம் விட்டு அப்படியே தலையில ஏறி உட்காந்துருவா இருக்கு. கையெடுமா. இது நிஜ பாம்பு இல்ல, ரப்பர் பாம்பு. ரப்பர் பாம்பா? ஆமா, நீ மட்டும் எங்க அண்ணனுக்கு கால் உடைஞ்சு வச்சுன்னு எங்க கிட்ட போட விடல, அதான் நாங்க பர்சுக்குள்ள பாம்பு விட்டோம். I will see you.